வணக்கம். ஆடி மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆடி மாதம் அப்படின்னாலே சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கும் போது ஆடி மாதம் என்று நாம் அழைக்கிறோம். அதாவது இந்த ராசி சந்திரனுக்கு ஆட்சி வீடாகும். அதாவது செவ்வாய்க்கு நீச்ச வீடும் இந்த வீடு தான். பஞ்ச தத்துவங்களில் இந்த மாதம் நீரை குறிக்கின்றது. இந்த ராசி சந்திரனின் அம்சங்களாகிய சாந்தம், அமைதி, பொறுமை, காக்கும் தன்மை, கலை ஆர்வம் எல்லாவற்றிலும் பற்றுடையவர்களாக இருப்பார்கள். சங்கீதம், நடனம், நாடகத்துறையில் நல்ல பிரியம் இவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி பெரியவங்கள் இடத்துல ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. கடவுள் பக்தி இருக்கும், நேர்மை இருக்கும். இந்த மாதத்தில் தோன்றியவர்களோட தோற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர உயரமாக இருப்பாங்க. கால்கள் சிறுத்து காணப்படும். திரண்ட அங்கம் உடையவராக இருப்பார்கள். தலையின் மேற்புறம் நீண்டு இருக்கும். நல்ல ரோமங்கள் உடையவராக இருப்பார்கள். மூக்கும் கூரிய மூக்காக இருக்கும். உயர்ந்த கண்கள், அதாவது நல்ல ஒரு குணம் படைத்த நல்ல ஒரு மனிதராக இருப்பார்கள். பிடிவாத குணமுடையவர்களாக இருப்பார்கள். தான் தோல்வியுற்றாலும் பிடித்த பிடியை விடமாட்டார்கள். தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்ற பழமொழி இந்த ஆடி மாத பிறவிகளுக்கு முற்றிலும் பொருந்தும். நல்ல இவர் எதையும் பொருட்படுத்த மாட்டாங்க. முக்கிய அம்சங்களை உடனே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை உடனே மறந்துட்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத இவங்க தீர்மானிப்பாங்க. எவ்வளவு நுண்ணியமான விஷயமாயினும் இவர்களுக்கு கவனத்திலிருந்து மாறவே மாறாது. பழைய சம்பவங்களை பற்றி அடிக்கடி நினச்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதிலும் ஆழ்ந்த கருத்தும் கற்பனையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இரக்க குணம் கொண்டவர்கள். உடனே யாருக்காவது ஏதாவது உதவி கஷ்டப்படுறாங்கன்னா ஓடி போய் உதவக்கூடியவர்கள். குடும்பத்தில் மிகவும் அக்கறையாக இருப்பாங்க. குடும்பத்தில் என்ன செய்யணும், எப்போ செய்யணும் அப்படிங்கிறத அக்கறையாக செய்வாங்க. சுயநலமும் இவர்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு கொள்கைகளை உடையவர்கள். அடுத்தவங்க ஏதாவது பஞ்சாயத்துன்னு வந்தாங்கன்னா நல்லதை சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள். பெரும் புகழை இவங்க தேடணும் அப்படின்னு நினப்பாங்க. இவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி பெரும் செல்வத்தை சேகரிக்கணும், நல்ல வசதியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு பேராசையும் இவங்களுக்கு இருக்குது. அதே நேரம் நல்ல பதவி வரும், புகழ் வரும், நீண்ட ஆயுள் உண்டு. சிக்கனமாகவும் இருப்பாங்க. அதே நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நண்பர்களுக்கு பணத்தை வாரி அள்ளி தெளிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுடையவர்கள். நண்பர்களை கட்டி காக்கக்கூடியவர்கள். நண்பர்களுக்காக எதையும் செய்வாங்க. அதே மாதிரி போஜன பிரியர். சாப்பாட்டில் நல்லா சாப்பிடணும், விலை உயர்ந்த ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. சத்தான ஆகாரங்களை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. கடன் வாங்கியாவது வசதியை நன்கு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதே நேரம் சிறிய வியாதி வந்தாலும் இவங்களால் அதை தாங்கிக்க முடியாது. உடனே ஏதாவது ஒரு டாக்டரை பார்த்து சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் கூட துடிச்சு போயிடுவாங்க. இவங்களால் தாங்கிக்க முடியாது. வீட்டில் உள்ளவர்களையும் இவங்க கொஞ்சம் படுத்தி எடுத்துருவாங்க. எனவே ஆடி மாதத்தில் பிறந்த இந்த பெண்கள் முக்கியமாக இதில் பெண்கள் அதிகமாக இந்த குணநலன்களை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களும் தான் அடங்குவாங்க. இருந்தாலும் பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த குணநலன்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆடி மாதம் அப்படின்னாலே நம்மளுடைய அதாவது நீர்நிறைகள்லாம் கரைபுரண்டு ஓடும். ஒரு அருமையானது. ஆடி 18 நம்ம கும்பிடுவோம். சுமங்கலிகளுக்கு ஏற்ற மாதம். புதிதாக திருமணம் முடித்தவர்கள் முதல் ஆடிக்கு சுமங்கலி அந்த கயிறு, மஞ்சள் கயிறு கட்டிக்கிட்டு போவாங்க. எல்லா சுமங்கலி பெண்களும் ஆற்றங்கரையோரம் காவேரி தாய்க்கு பழங்கள் வைத்து, பச்சரிசி, வெல்லம் வைத்து சாமி கும்பிட்டு அந்த மஞ்சள் கயிறை கட்டிக்கிறது வழக்கமாக இருக்குது. எனவே ஆடி மாதம் அப்படின்னாலே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாதமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பெண்களுக்கு அதிகமாக பொருந்துது. எனவே இந்த வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கார்த்திகை, பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையாக வர நிறைய சான்சஸ் இருக்குது. அதே நேரம்
அமைதியாக இருக்கிற வாழ்க்கை துணையாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கிற வாழ்க்கை துணையாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு வந்து கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை துணையாக இவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி தொழில்னு பார்த்திங்கன்னா நிரந்தரமாக ஒரு இடத்துல தங்கி செய்யும் தொழில்கள் இவர்களுக்கு பொருந்தாது. அதாவது சுற்றுப்பயணத்திலே இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு அது மாதிரி தொழில் பண்ணுற ஒரு இதுவாகவே இருக்கும். இவர்களுக்கு வந்து நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து நல்லா அமையும். அப்புறம் கப்பல் வேலையில் படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க, அது மாதிரி பணியாற்றக்கூடியவர்களாம் இவர்களுக்கு நல்லா அந்த தொழில் வந்து இவர்களுக்கு நல்லா இருக்கும். அதே நேரம் உணவு விடுதிகள், கலைக்கூடங்கள், நெசவாலைகள், எண்ணெய் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள், கடலிலிருந்து எடுக்கப்படும் பொருட்களை, எல்லா பொருட்களையும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வச்சு ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அதே நேரம் ஜூஸ் கடை, சர்பத் தயாரிக்கும், காகித வியாபாரம், இது மாதிரி தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அச்சு தொழில் கூட இவர்களை முன்னேற்றமடைய செய்யும். பொதுவாக அதிக மூல நிதி இல்லாமல் உடனுக்குடன் செலவாகும் பொருள் வச்சு ஒரு நல்ல லாபத்தை பெருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு இணை இவங்க தாங்க. நல்ல அருமையாக லாபத்தை, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அருமையான லாபத்தை இவங்க செய்வாங்க. இந்த ஆடி மாதம் பிறந்த பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து சந்திர பகவானை வணங்கி திங்கட்கிழமை, அது பௌர்ணமி அன்று நீங்கள் வந்து கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ஊரில் பக்கத்தில் எந்த கோயில், சிவன் கோயில் இருந்தாலும் கிரிவலம், எந்த சிவன் கோயில் இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வாங்க. அன்னைக்கு பௌர்ணமி, சந்திர பகவான் தன் மனைவியுடன் காட்சி தருகின்ற நாள். எனவே திங்கட்கிழமையும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். அதே நேரம் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு முத்து வந்து அதிர்ஷ்டம், ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு தொழில் செய்தாலும் சந்திர பகவானை, வளர்பிறை சந்திர பகவானை வணங்கிட்டு நீங்கள் தொழில் செஞ்சு பாருங்கள். உங்கள் தொழில் அமோகமாக நடக்கும். அதே நேரம் கருப்பு வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணாதீங்க. சந்தன கலர், வெளிர் நிறம், லைட் கலராக யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி வெள்ளைப்பட்டு, அதாவது தூய பட்டு நிறத்தில், பால் நிறத்தில் உள்ள ஆடைகளை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வாய்ந்ததாக இருக்கும். அதே நேரம் அதிர்ஷ்டம் உள்ள எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் எண் அப்படின்னு சொல்லலாம். எனவே ஆடி மாதம் பிறந்தவர்கள் அமோக வெற்றியுடன், அமோக ஒரு நல்ல லாபத்துடன், அமோக ராஜ வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். அது மாதிரி இல்லைன்னா இனிமே நான் இது மாதிரி சொன்ன மாதிரி திங்கட்கிழமை தோறும் சந்திர பகவானை வணங்கி 2 நெய் தீபம் போடுங்கள். போட்டுகிட்டே நீங்கள் வரும்போது கண்டிப்பாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். நன்றி. என்னுடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தா தான் அடுத்தடுத்தது நான் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். நன்றி.